நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிப்பதற்காக நான் அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு வேறு முக்கியமான ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜஸ் மருத்துவக் கல்லூரிகளுடைய அங்கீகாரம் 35க்கு மெடிக்கல் கல்லூரிகளுடைய அங்கீகாரம் ரத்தாகிறதா. எல்லாருக்கும் இந்த தலைப்பை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வருகை பதிவு குறைவு, பேராசிரியர்கள் பற்றாக்குறை. மக்களுக்கு ஒரு அரசாங்கம் மருத்துவத்தை மேம்படுத்துவது ரொம்ப 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 முக்கியமான விவகாரம். அயலகத்திலிருந்து இந்தியாவினுடைய மெடிக்கல் ஹப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் சென்னை மாறியிருக்கிறது என்று இந்த அரசாங்கம் புலங்காகிதம் அடைத்துக் கொள்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கும் 11,700 மருத்துவ இடங்கள் இருக்கின்ற அந்த மருத்துவ கல்லூரிகளில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை. ஒவ்வொரு துறைகளும் பிசியாலஜி, மயக்கவியல், மகப்பேறு மருத்துவம், பொது மருத்துவம், ஜெனரல் சர்ஜரி, இப்படி எல்லாவற்றிலும் மருத்துவர்களின் பெரும் பற்றாக்குறை காணப்படுகிறது. உதாரணமாக செங்கல்பட்டில் 20 டிபார்ட்மெண்ட் இருக்குது என்று வைத்துக்கொண்டால் 8 டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் 19 துறைகளில் பேராசிரியர்களின் பற்றாக்குறை, 20ல் 19 பேராசிரியர்கள் பற்றாக்குறை. இன்றைய நாளிதழ் செய்திகள், கீழ்ப்பாக்கத்தில் 20 துறை டிபார்ட்மெண்ட்ஸில் 8 துறைகளில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை. இதுதான் இந்த அரசின் நிலையா? எவ்வளவு பெரிய மோசமான நிலைக்கு தமிழ்நாடு இருக்கிறது பாருங்கள் தோழர்களே. தமிழ்நாட்டுடைய இந்த நிலையில் மத்திய மெடிக்கல் கவுன்சில் இதையெல்லாம் ஆய்வு செய்து இந்த மாதிரி நிலை தொடர்ந்தால் அங்கீகாரம் ரத்து. ஆனால் உப்புக்கு சப்பாக அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இல்லை இல்லை நாங்கள் ஆட்களை போட்டுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். தொடர்கின்ற இந்த அவலநிலை குறித்து இன்றைய தலைப்பில் 35 மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்தாகிறதா பேசுவோம். வாருங்கள். நிகழ்ச்சியில் பேசுவதற்காக சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கத்தினுடைய மரியாதைக்குரிய டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களை கொண்டு இருக்கிறார். சார் வாருங்கள். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் தோழர் பாக்கி, அரசியல் விமர்சகர் திரு சரவண பெருமாள் அவர்கள், அதை போன்று நம்முடைய வெளிப்புற படப்பிடிப்பினோடு தோழர் ஜெகதீஸ்வரன் அவர்களும் இணைகின்றார். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சார், நான் முதல்ல கொடுத்த விளக்கத்தை ஒரு மருத்துவராக எப்படி, இதில் உண்மைகள் என்ன, நிலைகள் என்ன சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் தேசிய மருத்துவ ஆணையம் சுட்டிக்காட்டுற மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி. ஆனால் அதே சமயத்தில் தேசிய மருத்துவ ஆணையம் குறிப்பிட்ற மாதிரி இந்த 34 மருத்துவக் கல்லூரி அனுமதியை ரத்து செஞ்சுடுவோம் சொல்கிறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது சாத்தியம் கிடையாது. அது மாதிரி செய்யவும் முடியாது. அது தைரியம் தான் செஞ்சும் பார்க்கட்டும். என்னன்னாக்கா இன்றைக்கி தேசிய மருத்துவ ஆணையம் என்பது ஒன்றிய பாஜக அரசுடைய ஊதுகுழல் மாதிரி இருக்குது. இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ அதை மருத்துவக் கல்வியில் செயல்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக, நிறுவனமாக தேசிய மருத்துவ ஆணையம் இருக்கிறது. அதனால தான் இந்திய மருத்துவ கவுன்சிலை ஒழித்துவிட்டு தேசிய மருத்துவ ஆணையம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கின்ற பொழுது அதை உருவாக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் கடுமையான போராட்டம் பண்ணோம். என்எம்சி ஆக்டை நாங்கள் ரத்து செய்யணும், அதை திரும்ப பெறலாம் சொல்லி போராட்டம் பண்ணோம். அப்போ என்னன்னாக்கா இந்தியா முழுவதும் மருத்துவக் கல்வியை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் நோக்கத்தோடு ஒன்றிய அரசு செயல்படுகிறது. அதேமாதிரி அரசியல் நோக்கங்கள் இருக்குது. இப்போ சென்ற ஆண்டு கூட அது மாதிரி ஒரு பிரச்சனை கிளப்பினாங்க. ஸ்டான்லி மருத்துவர்களில் பார்த்தீங்கன்னாக்கா சிசிடிவி கேமரா சரியில்லைன்னு அனுமதி ரத்துன்னு சொன்னது. இது எவ்வளோ நகைப்புக்குரியது. ஒரு சிசிடிவி கேமரா சரியில்லைங்கிறதுக்காக நீங்கள் ஒன்று ரத்து பண்ணிடுவீங்களா? ஒரு தனியார் மருத்துவர்கள் போய் நீங்கள் சொல்லுவீங்களா? தனியார் மருத்துவர்கள் ஏதாச்சும் ரத்து பண்ணிடுவீங்களா? அப்போ தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் சின்ன சின்ன குறைபாடு இருந்தால் அதை சுட்டி காமிச்சு சரி பண்ணுமே வழியா அதை விட்டு ரத்து பண்ணுவேன்னு அனுமதியே ரத்து பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுறது என்ன அர்த்தம்? அது தோழர் ரவீந்திரநாத்திட்ட ஒரு கேள்வி நம்ம தான் உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்கள் பல முறை இந்த அவையில் பேசியிருக்கீங்க. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அரசு ரீதியாக, கொள்கை ரீதியாக முரண்களை தூக்கி தள்ளிடும். அது மோதுவார்கள், காங்கிரஸ், பிஜேபி, அதெல்லாம் விட்டுரும். இப்போ நான் கேட்குறது, செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் இன்றைக்கி இந்து பத்திரிகையில் வந்த செய்தி, 20 டிபார்ட்மெண்ட்டில் 19 துறைகளில் பேராசிரியர் பற்றாக்குறை. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இதை பிஜேபி எல்லாம் விட்டுருங்க. இல்லை அதை விட முடியாது. இல்லை, அதை விட்டுருங்க. அது அந்த முரண்பாடு வெளிப்படுன்னு சொல்ல வர இந்த பற்றாக்குறைக்கு மத்திய அரசு பற்றாக்குறை மத்திய அரசு காரணம். அதுதான் தலைப்பு இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, அதுக்கு வர நீங்கள் டக்குனு இடைமறிச்சிட்டீங்க. அதில் முக்கியமான முரண்பாட்டை நம்ம முதல்ல பார்க்கணும். அதுக்கு தமிழ்நாட்டு பிரச்சனை வரணும். தமிழ்நாட்டில் பிரச்சனைலாம் சொல்ல வரல.
தமிழ்நாடு மருத்துவர்களும் பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்ல வரேன். இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே அரசு மருத்துவர்களோட கூட்டமைப்பு சேர்ந்து பல போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து வலியுறுத்த எங்கள் சங்கம் தொடர்ந்து வலியுறுத்துது. அதாவது நோயாளியோட எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவமனையில் வந்து மருத்துவம் நியமிக்கணுங்கிறது ஒன்று. கண்டிப்பாக. அதே மாதிரி பேராசிரியர் பற்றாக்குறை போக்குங்கிறது ஒன்று. அதே போல் இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தொடர்ந்து நம்ம வந்து குரல் கொடுக்குறோம். ஆனால் அந்த அரசு செய்யலைங்கிறது வருத்தமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் எப்படிங்க பேராசிரியர் பற்றாக்குறை வரும்? தமிழ்நாட்டில் மட்டுமே 37 அரசு மருத்துவர்கள் இருக்கிறது. அவ்வாறு ஏராளமான மருத்துவர்கள் வர்றாங்க. ஒரு 1500 போஸ்ட்டு 25,000 மருத்துவர்கள் போட்டி போடுறாங்க. எம்ஆர்பி தேர்வு எழுதுறாங்க. இவ்வளோ கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் எம்எஸ்எம்டி முடிச்சுட்டு ஏராளமான மருத்துவர்கள் வெளியில் வர்றாங்க. எம்சிஎஸ் டிஎம் போன்ற படிப்புகள் முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தா என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? யார் கொடுக்கணும்? தமிழ்நாடு அரசு தான் கொடுக்கணும். ஏன் கொடுக்கல? அதுதான் கேள்வி. அதனால தான் அதுக்காக நாங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணுறோம். காலி பணிகள் நிரப்புங்க, அதே மாதிரி வந்து கவுன்சிலிங் வந்து ப்ராப்பராக நடத்துங்க, ஒரு பாலிசி மாற்றத்தை கொண்டு வாங்க என்றெல்லாம் சொல்லி நாங்கள் தொடர்ந்து போராடுறோம். ஆனால் அந்த அரசு வந்து செவி சாய்க்க மாட்டேங்குது. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை செயலாளர் சம்மந்தப்பட்ட அவர் போய் சந்திப்பவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு போனாக்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா காது கொடுத்து கேட்கறது கூட தயாராக இல்லை. அப்போ எப்படிப்பட்ட ஒரு மோசமான அணுகுமுறைகள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ வந்து பாலிசி வைஸே இங்கே வந்து பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. மற்ற ஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு கூட இந்த அரசு பார்க்க மாட்டேங்குது. அப்போ அதெல்லாம் பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து என்னக்க இன்றைக்கு வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிலைமை இல்லை. 20 ஆண்டுகளுக்கு டாக்டர்ஸ் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் வேலை செய்வாங்க, அப்புறம் பிஜி போவாங்க, டிஎம்எஸ் சைடு போவாங்க, டிஎம்இ சைடு போவாங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்எம்சி ஏராளமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ரூல்ஸில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பேராசிரியர்களும் இதில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும் என்றெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதையெல்லாம் கணக்கில் கொண்டு மருத்துவக் கல்லூரி புதிதாக துவங்குகின்ற பொழுது நம்ம வந்து ஏற்கனவே டிஎம் எம்சிஹெச் போன்ற படிப்புகளை படித்த மருத்துவர்களை நம்ம வந்து நேரடியாக நியமிக்க வேண்டும், அல்லது காலிப்பணி நியமிக்கலாம், அவங்களுக்கு ஸ்பெஷல் எம்ஆர்பி தேர்வு வைக்கலாம் என்ற ஒரு புரிந்துணர்வு கூட இந்த அரசு கிடையாது. இப்போ ரவீந்திரநாத் சார்கிட்ட கேட்குறேன், ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, எந்த புரிந்துணர்வும் அந்த அரசுக்கு கிடையாது. நான் உங்கள்கிட்ட கேட்குறது 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா நான் எப்போவுமே தரவுகளோடு தான் பேசுவேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய 10 மெடிக்கல் கல்லூரி தான் இருந்தது. இன்றைக்கு 35 மெடிக்கல் கல்லூரி. அன்றைக்கு பணியாளர்கள் 5000 பேர் இருந்தாங்க. 10 மெடிக்கல் கல்லூரி, அதாவது டாக்டர்ஸ் மற்றும் உண்டான அனைத்து டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் சொல்கிறது. இன்னைக்கு வெறும் 12,000 பேர் தான் சார் இருக்காங்க. அதாவது நல்லா கவனிங்க, 10 மருத்துவமனைக்கு 5000 பேர், 35 மருத்துவமனைக்கு வெறும் 12,000 பேர். அதாவது அரசு என்ன செய்யுது? இல்லை, அதுதான் நாங்களும் கேட்குறோம். யார்கிட்ட கேட்கணும்? நான் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் தானே டாக்டர். என்ன நாங்களே அதுக்காக தான் தொடர்ந்து போராடுறீங்க. வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மருத்துவத்துறை அரசு உருவாக்குகிறது. அதே போல் எல்லாத்தையும் தற்காலிக பணி, அவுட் சோர்சிங்கு, பாண்டு, ஏன்னா இந்த மாதிரி போட்டு இந்த அரசு வந்து மருத்துவமனையில் வந்து நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது பல பிரச்சனை உருவாக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டுங்கிறது அவசியமே கிடையாது. ஏன்னா பாண்டு வந்து பல பிரச்சனை உருவாக்குது. எப்படி உருவாக்குதுனாக்க, இப்போ வந்து பல இடங்களில் வந்து காலி பணிகள் இருக்கிற பொழுது அந்த காலி பணிகளை உரிய முறையில் மருத்துவர்களை நிரந்தர நியமித்து பணியாற்றினா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ எதிர்காலத்தில் பேராசிரியர் பற்றாக்குறை, துணை பேராசிரியர் பற்றாக்குறை போக்க முடியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஊதியத்தில் வந்து சிக்கனம் செய்ய வேண்டும், நிரந்தர அடிப்படையில் போடக்கூடாது. அப்போ முதுநிலை மருத்துவ படிப்பை முடித்தவங்களை வச்சுட்டு வேலை வாங்கிக்கலாம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து இந்த பாண்டுங்கிறத போடுறாங்க. ஏற்கனவே பாண்டு அவசியப்படும். அதாவது பிஜி முடிச்ச பிறகு கொஞ்சம் விளக்குங்க, எந்த பாண்டு எப்படி? அதாவது பிஜி படித்தாக்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசு சாரா மருத்துவர் வந்து அரசு மருத்துவமனையில் பணியாற்றாத ஒரு தனியார் மருத்துவர் வந்து மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்தாங்கனாக்க அவங்க படிப்பு முடித்த பிறகு 2 ஆண்டுகள் அரசு மருத்துவமனையில் சேவை செய்யணும் அப்படின்னா 40 லட்ச ரூபா பணம் கட்டுங்கிற பாண்டு ஒப்பந்தம். சரி, அது வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அது ஏற்கனவே இருந்தது, அவசியப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு நிலைமை எனக்கு ஏராளமான டாக்டர்ஸ் கவர்மெண்ட் வேலைக்கு வரேன்னு சொன்னாங்க, வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அரசு எடுக்க தயாராக இல்லை. ஆமாம், இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க அது அரசு சாதமாக பயன்படுத்துகிறாங்க. அரசு வந்து நிரந்தர ஊழியர்கள் குறைக்க நினைக்கிது. அப்போ வந்து இந்த பிஜி முடித்த டாக்டர்ஸை பயன்படுத்திக்கிட்டு 2 வருஷம் வச்சுக்கிட்டு அப்புறம் தூக்கி போட்டலாம் பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு வருஷம் படிக்கிறவங்களை வந்து 2 வருஷம் பயன்படுத்திட்டு அவங்க வந்து ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசி அடிப்படையில் தூக்கி போட்டலாம் பார்க்குறாங்க. இது வந்து மோசமான விளைவுகளை உருவாக்குது. அதனால பேராசிரியர் பற்றாக்குறை, துணை பேராசிரியர் பற்றாக்குறை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம். ஒரு நிமிஷம். அப்புறம் ப்ராப்பராக கவுன்சிலிங் நடத்துறதில்ல. அப்போ வந்து கவுன்சிலிங் ப்ராப்பராக நடத்தினா தான் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் இதெல்லாம் வந்து பீரியாடிக்கலாக நம்ம ஃபில்அப் பண்ண முடியும். ஆனால் பீரியாடிக்கலாக ஃபில்அப் பண்ணுறதில்ல. அப்புறம் அண்மை காலங்களில் இந்த கவுன்சிலிங்கில் மிகப்பெரிய முறைகேடு, ஊழல், அதை வந்து பகிரங்கமாக சொல்ல நான் விரும்புகிறேன். அரசு இதை சரி செய்ய வேண்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடித்தவங்களை பார்த்தீங்கன்னாக்க கொண்டு பிரைமரி ஹெல்த் சென்டர் மாவட்ட மருத்துவமனையிலும் போடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் எம்டிஎம்எஸ் முடித்தவங்க வந்து மெடிக்கல் காலேஜில் கொண்டு போட்டிருக்காங்க. இப்போ அண்மையான விஷயம் இது எந்த விதத்தில் சரி?
அது மெடிக்கல் காலேஜில் பேராசிரியர் பற்றாக்குறை இருக்குனாக்க நீங்கள் வந்து டிஎம் எம்சிஹெச் போன்ற உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளை படித்தவங்களை மருத்துவக் கல்லூரியில் போடுவது அவசியம். ஆனால் அதை விடுத்து அவங்களை கொண்டு வந்து பிரைமரி ஹெல்த் சென்டரில், தாலுகா மருத்துவமனையில், மாவட்ட மருத்துவமனையில் போடுவேன், கேஷுவாலிட்டியில் போடுவேன்னு சொன்னாக்க இதில் தான் கொள்கை ரீதியாக மாற்ற வேணும்னு சொல்கிறேன். அப்போ வந்து இது ஒரு மோசமான போக்கு. அதே சமயத்தில் அரசு மருத்துவர்கள் சீனியாரிட்டி பாதிக்கப்படக்கூடாது. அவர்களுக்கு வந்து முறையான முறையில் கவுன்சிலிங் நடத்தி ப்ராப்பராக ஊழல் முறைகேடு இல்லாமல் அவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்பதை கொடுக்க வேண்டிய அவசியம். அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கீழே இணை பேராசிரியர்கள், அசிஸ்டன்ட், அது ரெண்டும் மாற்றமாக வருது. ஆமாம், அப்போ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். அப்போ கவுன்சிலிங்கே ப்ராப்பராக நடக்கலை, கவுன்சிலிங் மிகப்பெரிய முறைகேடு நடக்குது, பாரபட்ச போக்கு நடக்கிறது, இடம் மாறுதல மிகப்பெரிய முறைகேடு இப்போ அண்மை காலம் நடக்குது. டிரான்ஸ்பரன்சி இல்லை, டிரான்ஸ்பர்ல இல்லை, எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்பரன்சி இல்லை. அதான் டிரான்ஸ்ஃபர் முதல் சொல்கிறேன், கவுன்சிலே டிரான்ஸ்ஃபர் தானே, சரி டிரான்ஸ்ஃபர் நடக்கும் தான். அப்போ வந்து எல்லா கூட்டங்களையும் மாண்பு அமைச்சர் பேசின பொழுது டிரான்ஸ்பரன்சி நடக்குது, வெளிப்படையாக பண்ணுறோம்லாம் சொல்கிறார். ஆனால் அண்மை காலங்களில் அது இல்லை, அது வருத்தத்தை கொடுக்குது. கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு போய் நான் ஹெல்த் சென்டர் பார்க்குறப்ப 5 பேர் என்னோட கூட்டு போனேன் அந்த உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு படித்த மாணவரில். ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் உள்ளவங்களை கொண்டு போய் கிராமப்புறத்தை கொண்டு போய் போட்டுருக்காங்க. அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டரில் அவங்க என்ன படிச்சிருக்காங்க, டிஎம் எம்சிஹெச் படிச்சிருக்காங்க. அதே சேர்ந்து எங்களுக்கு மெட்ராஸ் வேண்டாம், எங்களுக்கு வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் கொடுன்னு சொன்னவங்களை பிடிச்சி இங்கே போட்டிருக்கிறாங்க. அப்போ இது என்ன கவுன்சிலிங் இது? அதே மாதிரி நம்ம நிறைய பேசுவோம், சொல்லி முடிச்சிடறேன். வயது அடிப்படையில் கவுன்சிலிங்லாம் நீங்கள் ஒரு நாள் எனக்கு மூப்பாக பிறந்திருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும். எனக்கு வந்து நான் ஒரு நாள் பின்னால் பிறந்தா எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படும். இது என்ன முறை இது? அதனால நாங்கள் என்ன சொல்றோம், நீங்க இப்ப கேட்பதெல்லாம் திமுக அரசை நோக்கி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நானும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கேன். ஏன்னா நீங்க வந்து பேரை சொல்லாதனால நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன். ஏன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது நீங்க ஆரம்பிக்கும் போது மத்திய அரசோ என்று சொன்னீர்கள். நாங்கள் இன்றைக்கு தலைப்பை திமுக மாநில அரசோடு எடுத்திருக்கிறோம். பேராசிரியர் வந்து ஒன்றிய மாநில அரசு சம்பந்தப்பட்டு பிரிச்சு பார்க்காதீங்க. இல்ல இல்ல, அதனால நான் வந்து மாநில அரசு ரொம்ப கவனம் ஐயா, மாநில அரசு செய்யக்கூடிய பிரச்சனை சொல்றேன், அவரே சொல்றேன். மத்திய அரசா பேசுவோம், அது ரெண்டாவது பேசுவோம். பாலிடிக்ஸ் சொல்றேன், சரி அது ரெண்டாவது பேசுவோம். மத்திய அரசு கைப்பாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். அதனால எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும், தனித்து பார்த்து விடக்கூடாது. பேசுவோம். ஆனா அதை வந்து எதிர்த்து போராட வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசு தானே இருக்கு. அப்ப இங்க வந்து நீங்க பிரச்சனை ஏற்பட்டிருக்கனாக்க அதுக்கு முழுமையாக தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு. ரொம்ப சிறப்பு. பாக்கி சார், நம்முடைய டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் நிறைய விஷயத்தை சொன்னாங்க. அவங்க சொன்னது நானும் கன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் கேட்டதை அவரும் சொல்கிறார். ஏன்னா தரவுகள் என்பது மாறாது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீன் இருக்கிற இடத்துல ஒரு துறையில் மருத்துவ கண்காணிப்பாளர்கள் யாருமே இல்லை, பேராசிரியர்கள் பற்றாக்குறை. 4 பேராசிரியர்கள் இருக்கிற துறையில் ஒரே ஒரு பேராசிரியர் இருக்கார். இப்போ மரியாதைக்குரிய நம்முடைய மருத்துவர் சொல்கிறாங்க, மக்கள் நிறைய நேரம் நிற்கிறாங்க, ஒரு டாக்டரை இவ்வளோ பேர் தான் பார்க்க முடியும். இது ரோபோட் கிடையாது, மனிதர் இயல்பு அப்படித்தான். 10 பேஷண்ட்டை பார்க்கலாம், 20 பேரை பார்க்கலாம், 40 பேரை பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும்? எப்படி டயக்னைஸ் பண்ண முடியும்? எப்படி அவங்களுக்கு ஒரு உளவியல் ரீதியாக சிரமங்கள் இருக்கும். அரசாங்கம் எதையுமே கண்காணிக்காமல் மக்களின் அரசு, எப்படி மக்களின் அரசு? கேள்வி தான். மத்திய அரசை நான் முதல்ல குற்றம் சாட்டுவேன். இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? மத்திய அரசு எந்த விஷயத்தில் குற்றம் சாட்டுவேன் என்றால், தேசிய மருத்துவ ஆணையம் நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த க்ரைட்டீரியெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாதான் அது அரசு மருத்துவக் கல்லூரியோ தனியார் மருத்துவக் கல்லூரியோ வேறு எந்த விதமான மருத்துவ நிறுவனங்களோ செயல்பட வேண்டும் என்கிற உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது தேசிய அளவில் எடுக்கிறார்களா தெரியல. நம்ம தேசிய அளவில் எடுத்துக்கலாம், அது புள்ளி விவரம் 70 கல்லூரிகள் இருக்குது, மற்றெல்லாம் வேறு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, இது தமிழ்நாட்டு பிரச்சனையில் 35 கல்லூரிகளில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அங்கீகாரம் ரத்து செய்யப்படுமான்றத கேள்வி. அங்கீகாரம் ரத்து செய்வதற்கு என்னென்ன காரணங்களாக இருக்கும்? ஒன்று, எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள், கட்டமைப்பு வசதி, உதாரணத்துக்கு லேபு, லைப்ரரி, எல்லா விதமான விஷயங்களும் எந்த அளவுக்கு இருக்கோ அதை நாம் வந்து முதல்ல கருத்தில் கொள்ள வேண்டும். இது மாதிரி சில க்ரைட்டீரியா, இது வந்து கல்வி நிறுவனங்கள் பொதுவாகவே எல்லாத்துக்குமே இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜ்னால் அதுக்கு லேபு, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு, எவ்வளோ ஸ்பேஸு, எவ்வளோ நிலம், அதெல்லாமே உண்டு. அது மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை இன்னொரு கூடுதல் ஒன்று, ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும், நான் சரியாக இருந்தால் தவறாக இருந்தால் டாக்டர் திருத்துவார் நம்ப, எந்த மருத்துவ கல்லூரியாக, மருத்துவத்தை போதிக்கிற கல்லூரியாக எதுவும் இருந்தாலுமே ஒரு மருத்துவமனையோடு அட்டாச்சாக இருக்கும், இணைக்கப்பட்டதாக இருக்கும். காரணம், அவங்க களப்பணி செய்யணும். ஹவுஸ் சர்ஜன்னா 5 வருஷம், அதாவது எம்பிபிஎஸ் முடித்த உடனே
1 வருஷம் ஹவுஸ் சர்ஜனாக இருந்தாங்கன்னா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ பேஷண்ட்டை பார்க்கணும். நானே பல சமயங்கள் பார்த்துருக்கேன். ஆக அந்த மருத்துவமனை என்றால் அந்த மருத்துவமனையில் எத்தனை நோயாளிகள் வர்றாங்க, எவ்வளோ படுக்கை இருக்குது, எவ்வளோ உபகரணங்கள் இருக்குது, எவ்வளோ மருத்துவர்கள் இருக்காங்க, எவ்வளோ செவிலியர்கள் மருத்துவ பணியாளர் இருக்காங்க, இந்த கணக்கெல்லாம் வேண்டி இத்தனை விதமான நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால்தான் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொடங்கலாம், அங்கீகாரத்தை புதுப்பிக்கலாம், கூடுதலாக பாடத்திட்டங்களை தொடங்குவதாக இருந்தால் செய்யலாம், கூடுதலாக மாணவர்களை சேர்ப்பதாக இருந்தால் செய்யலாம். இதெல்லாம் அடிப்படை. நீங்கள் சொல்கிறது ஐயா பண்டமெண்டலாக ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு என்ன மாதிரியான சிஸ்டம் இருக்கணும்னு சொல்லி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எதுவும் புதுசு இல்லை. ஆனால் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலமாக திறந்தார். நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த காணொலியில் அவரும் உரையாற்றினார். நீட்டுக்கெல்லாம் விலக்கு அந்த கூட்டத்தில் கேட்டார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 11 மருத்துவக் கல்லூரிகளை கடந்த ஆட்சி தான் தொடங்கிச்சு. இந்த ஆட்சி அதுக்கு பெயர் வாங்கிச்சு. ஏதோ நான் அதெல்லாம் அந்த அரசியலுக்கெல்லாம் போக விரும்பலை. ஆனால் நீங்கள் அதாவது பிரச்சாரத்தில் என்ன சொன்ன தமிழக அரசு என்ன செய்யுது, எய்ம்ஸே நான் தொடங்கலை, நான் 11 அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கிட்டேன் அப்படின்னு பெருமைப்பட்டீங்க. பாராட்டுகள், சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த 11 மருத்துவக் கல்லூரிகளும் இந்த தேசிய மருத்துவ ஆணையத்தினுடைய பர்வியூவில், அதனுடைய ஆய்வில் என்ன நிலை இருக்குது? இப்போ இதை சொல்லிட்டு இந்த 11 காலேஜ் மூடிடுவாங்க, 34 காலேஜ் மூடிடுவாங்க அப்படி சொல்லலை. நான் சொல்லலை, அதுக்கான க்ரைட்டீரியா இருக்குது. இதுக்கு விளக்கம் அப்படி இருங்க. என்ன மோட்டிவ், என்ன விதமான பார்வையில் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, நான் இந்த இவ்வளவு விஷயங்கள் எதுக்கு சொல்ல வரேன், இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அடிப்படை கட்டமைப்புகள் எல்லா விஷயமும் இருக்கணுங்கிற பொதுவான நீதி. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறது, ஒரு விஷயத்துக்கு சொல்ல வரேன். இப்போ சென்னையில் பல்நோக்கு அரசு மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது. எங்கள் கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை. இது 9 மாடியோ 8 மாடியோ 7 மாடியோ மிக பிரமாதமான கட்டிடம். ஆமாம். ஆனால் அங்கே எல்லாருமே கான்ட்ராக்ட் லேபர்ஸாக இருக்கிறாங்க. பேராசிரியர்கள் டாக்டர்களுடைய பற்றாக்குறை. அவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கூட்டம் இல்லை, இன்னைக்கு அதிகமான கூட்டம் இருக்கிறது. சரியா? மருத்துவமனைக்கான எந்த விதமான எல்லாம் எழுதி வச்சு எல்லாம் இருக்கட்டும் சார். ஆனால் மருத்துவர்கள் ஒழுங்கான டிரைவர் இல்லாமல் நீங்கள் பஸ்ஸை கொடுத்தா பஸ் எப்படி ஓடும்? ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆம்புலன்ஸுக்கு எங்கே பண்ணுவாங்க? டிரைவர்ஸ் கிடையாது. இது இதுக்கு என்ன காரணம்னா, இந்த மருத்துவ ஆராய்ச்சி இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க, இயக்கத்தினுடைய இயக்குநர்கள் மற்ற பெரிய உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது யாரும் பற்றாக்குறையெல்லாம் இல்லை, ஆள் பற்றாக்குறை. ஆட்கள் தான் கல்வி கற்று காத்திருக்கிறாங்களே, விடுமுறைக்கு போகிறாங்க, திரும்பி வரல, இல்லையே, அதனால் பயோமெட்ரிக் பதிவு இல்லை. பயோமெட்ரிக் பதிவு தான் இருக்குன்னு சார். ஒரு நிமிஷம். இந்த பயோமெட்ரிக் முறை ஆதார் இணைப்புள்ள டாக்டர்கள் பேராசிரியர்கள் கரெக்டாக வைக்கணும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அரசு மெட்ராஸு, ராஜீவ்காந்தி, அதாவது இதை தவிர ஸ்டான்லி, கீழ்ப்பாக்கம், ஓமந்தூர், செங்கல்பட்டு, மதுரை, தஞ்சாவூர், சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி, கன்னியாகுமரி, வேலூர், தேனி, தருமபுரி, விழுப்புரம், திருவாரூர், சிவகங்கை, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, கரூர், திண்டுக்கல், கோவை, கோயம்புத்தூர்ல இசிஐ 35 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு சார். மெட்ராஸ்ல ஒண்ணு தவிர. அப்ப பயோமெட்ரிக்ல ஒண்ணு குறையாகலாம், அவ்வளோ கல்லூரியிலுமா அவ்வளோ? அதுதான் கேள்வி. அதைத்தான் கேட்கிறேன். இல்ல, இதே அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் இதை முடிச்சிடுறேன். இந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் ஆகிருப்பாங்கன்றாங்க. சரி, ஒத்துக்கிறோம். இங்கேருந்து ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு இடத்துல பணியிட மாற்றம் செய்யப்பட்டால் அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வருவார்ல, அங்கே வேக்கன்சின்னு ஒன்று இருப்பதற்கான சான்ஸ் இல்லை. நம்பர் தான் முக்கியம், ஆள் யாருங்கிறது இவர் சுஃபியானா பாக்கியாங்கிறது முக்கியம் இல்லை. சுஃபியான் இடத்துல பாக்கி இருக்குதா, பாக்கி இடத்துல சுஃபியான் இருக்கான், அந்த மாதிரி கணக்கு. ஆக அந்த எண்ணிக்கை இருக்குமில்ல, அது இல்லை. இது மாதிரியான கேள்விகளுக்கு என்ன பதில்? நீங்கள் நான் சொல்கிறது அழகாக பதில் சொல்கிறீங்க. இது மாதிரி கேள்விகளுக்கு என்ன பதில்? சரணபெருமா ஐயா சொன்னது சொல்லுங்கள், அழகாக சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் மாலை வணக்கம். நெறியாளர் உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சக கருத்துரையாளர்கள் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறை தான் மருத்துவத்துறை.
அதாவது நீங்கள் மருத்துவத்துறை தான் டாப் ப்ரையாரிட்டியில் வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்து ஆர்மி இந்த மாதிரி மற்ற துறைகள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோட கணிப்பில் வந்து எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் ஒரு நல்ல மாணவன் வந்து படிப்பு படிக்கணுனாலும் அந்த துறை சிறந்து விளங்கினாலும் உங்களுக்கு மருத்துவத்துறை நல்லா இருந்தால் தான் அந்த ஒரு சிறந்த மாணவன் நல்ல ஹெல்த்தோடு இருக்க மாணவனை வந்து கொண்டு சேர்க்க முடியும். ஒரு நல்ல மருத்துவமனை, நல்ல மருத்துவர்கள், நல்ல மருத்துவ முகாண்மை இருந்தால் தான் நல்ல மிலிட்ரி பர்சனும் உருவாக முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் தான் அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி மருத்துவத்துறைன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிற டேட்டா பிரகாரம் நீங்கள் சொல்லணும் ஆதார் எனேபிள்டு ரெக்கார்ட்ஸில் வந்து க்ளீனாக வந்து 95% வந்து இந்த மெடிக்கல் காலேஜஸில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது, இப்போ இந்த மாதிரி டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றத இந்த போர்ட்டல் மூலிமா அவங்க வந்து எடுத்திருக்காங்க டேட்டா. நான் சொன்னது பஸ் ஸ்டாண்டில் எந்த ஊருக்கெல்லாம் பஸ்ஸு போன மாதிரி வாசித்தேன். ஆமாம், அவ்வளவு மெடிக்கல் காலேஜ் அவ்வளோ மாவட்டத்தில் கூத்து இருக்குது. இதுதான் நடக்கு. அதில் ஒரே ஒரு சிறிய திருத்தம் தான், கவர்மெண்ட் கோவை மெடிக்கல் காலேஜில் அவங்க விட்டுட்டாங்க 2 மெடிக்கல் காலேஜ், 36 மெடிக்கல் காலேஜ் 2, அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், கோவை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இல்லாமல் மற்ற 34 இதுக்கும் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப் வந்து 95% அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், எனக்கு நல்லா நினைவு இருக்குது, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் என்னுடைய நண்பர் வந்து படித்தார். அப்போ சொல்லுவார், நீங்கள் வந்து அந்த செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் வந்து ஒரு ஹைவே, ஜிஎஸ்டி ஹைவேல இருக்குது. எந்த ஒரு இன்சிடெண்ட், அதாவது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும்னா அதில் பேர்ன் இன்ஜுரிஸ் இருக்குன்னா நீங்கள் 20% பேர்ன் இன்ஜுரிஸ் இருக்கிற ஆளை கொண்டு வந்து செங்கல்பட்டில் வச்சா கூட, நான் சொல்கிறது 1998 95 டேட்டா அது, அப்போ கொண்டு வச்சிங்கன்னா கூட 20% பேர்ன் இன்ஜுரிஸ் வரக்கூட இறந்துருவான். ஆனால் இதே சிஎம்சியில் கொண்டு போய் 80% நீங்கள் 75% பேர்ன் இன்ஜுரிஸ் கொண்டு போய் வச்சிங்கன்னா கூட அவனை வந்து பிழைக்க வைப்பாங்க அப்படின்றதான் டேட்டா அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். இன்றைக்கும் அதே நிலைமை தான் இந்த கவர்மெண்ட் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். 19 அவுட் ஆஃப் 20 டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா டியூட்டர் இல்லை, ஃபேக்கல்ட்டி இல்லை, இது இல்லை. அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட்ஸ் டு அனாட்டமி டு ரேடியோ டயக்னோசிஸ். அதே மாதிரி கீழ்பாக் 8 அவுட் ஆஃப் 20 டிபார்ட்மெண்ட்ஸ் inadequacy in faculty and first could not conduct any emergency surgery as per the data uploaded on NMC portal. இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து மே 7க்கு அனுப்புகிறாங்க. அந்த அதாவது அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் போர்டு டைரக்டர் சுக்லால் மீனான்றவர் அனுப்புகிறாரு. இன்கேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிசிஷன் ஃபிட் இனஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் எஜுகேஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2023 பிரகாரம் வந்து சாப்டர் 3ல் கிளாஸ் 8ல் போர்டுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது டு இம்போஸ் பெனால்ட்டி ஆஃப் 1 crore வரைக்கும் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் மேலே போடலாம். ஆஸ் பர் த ரெகுலேஷன் நோட்டிஃபைட் September 19, 2023. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அது இல்லாமல் வந்து இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு ரெகுலேட்டரி போர்டு வந்து நோட்டிஃபிகேஷனில் உண்டு. இப்போ நம்ம கேட்குறது இதெல்லாம் சிஸ்டம் இருக்குது, எக்ஸிஸ்டிங் எல்லாமே உண்டு. ஆனால் அரசு ஏன் மறுக்கிறது? அரசு ஏன் செயல்? இப்போ நம்முடைய டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ஐயா படிச்சுட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், எம்டி, டிஎம், எம்பிபிஎஸ் என்னெல்லாமோ படிச்சுட்டு எஃப்ஆர்சிஎஸ் தே ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஜாப். ஆனால் அரசு எடுக்க மாட்டேங்க, எடுக்கலையே. ஏன்னா கடன் கொடுக்குறாங்க. நான் அதை தான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு செயலில்லாத ஒரு அரசால் மக்களுக்கு எப்படி அடிப்படையான சுகாதாரம் கிடைக்கும் சார்? இல்லை, அதாவது இதுக்கான டேட்டாவை தான் நான் சொல்ல வரேன். November 1, 2024, April 25 எல்லா மெடிக்கல் காலேஜஸும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் ஆகிருக்காங்க சார். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஏற்கனவே வந்து அதுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து ஆல்ரெடி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க November 1, 2024. இப்போ April 25லேயும் வந்து இதுவாகிருக்கு. காலேஜில் பர்மிட்டட் எவ்வளோ, அட்மிட்டட் எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க என்எம்சி போர்ட்டலில். ஆனுவல் டிக்ளரேஷன் இன்க்ளூடிங் டோட்டல் ஃபேக்கல்ட்டி, இன்பேஷண்ட் எவ்வளோ, அவுட் பேஷண்ட் எவ்வளோ, நம்பர் ஆஃப் சர்ஜரிஸ் எவ்வளோ, ஷோகாஸ் நோட்டீஸ் as was sent under based on the reports
எக்ஸ்பர்ட்ஸ் who are nominated to study இது அந்த இது ஃபீல்டு லெவல்லேருந்து ஸ்டடி பண்ணி அமைச்சிருக்காங்க. இங்கே என்னென்னா கவர்மெண்ட் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்க மருத்துவர்களை நியமிப்பதில் வந்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்லேருந்து சொல்கிறாங்க, டாக்டர் ஜே சண்முகமணி என்ன சொல்கிறாங்க, வேக்கன்சிஸ் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர்ஸ் எல்லா போஸ்ட்டுகளும் வந்து சரியான முறையில் கவுன்சிலிங் நடத்தப்பட்டு இன்னும் வந்து கப்புள் ஆஃப் டேஸில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஸ்டேட் பண்ணுறாங்க. என்ன லெட்டர் அவங்க ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க என்எம்சிக்கு. கரெக்ட். அந்த லெட்டரில் வந்து சொல்கிறபடி முரண்பாடான இதில் டாக்டர்ஸ் பாடியிலேருந்து சொல்கிறாங்க, பத்திரிக்கையில் வந்த செய்தி தான் இதெல்லாம் வந்து 3 வருஷமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய உடனடியாக எப்படி ஃபில் பண்ணி நீங்கள் இது பண்ணிடுவாங்க, கவுன்சிலிங் எப்படி நடத்திடுவாங்க அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இதுதான் வந்து நான் சொல்கிறேன். எப்படி வந்து கவுன்சிலிங் நடந்ததா இல்லையானே தெரியல. ஊழலுக்கான முக்கியமான ஒரு புள்ளியே இருக்கு. இந்த கவுன்சிலிங் நடக்கக்கூடிய விவரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஷார்ட் பீரியட்ல டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா வேற என்ன நடக்கும்? அதுதான் நடக்கும். அவங்க சொல்ற இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுகிற கனிம வள கொள்ளை இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். கனிம வள விவகாரங்கள் மற்ற விவகாரத்திலும் மற்றது ஒன்று பேசப்படுது மக்களால். இடமாற்றத்திற்கு கையூட்டுகள் அதிகரிப்பதாகவும் திமுக அரசின் மீது அது நடக்குது. இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா? இல்ல அது முதல்வர்னோட தொகுதியில கொளத்தூர்லயே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய குளறுபடிகள் இருக்கு. இதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பொலிட்டிக்கலாக சொல்லிக்கிறேன். முதல்வர் அவர்கள் பதவி ஏற்று 1.5 வருஷத்துல வந்து ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, எல்லா அமைச்சர்களும் வைத்துக்கிட்டு என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்குது. எப்பதான் சார் சொல்றாரு? ஒரு மீட்டிங்ல சொல்றாரு நைட்டு படுத்தா காலைல எழும்ப முடியலங்கறாரு. மீட்டிங் ஏன்னா புதுசா தமிழ்நாட்டு மக்கள் சொல்ற மாதிரி சொல்றீங்க. இதுதான் அவர் சொல்லிட்டே இருக்காரு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த இன்ஸ்டன்ஸ்ல சொல்லி தான் ஆகணும். சரி. ஏன்னா அடுத்த இதுல வந்து நான் ஒரு முக்கியமான சொல்றேன். ஏன்னா கைனகாலஜி ஆகணும். கேள்வி இப்ப நம்ம பேசுனதை நீங்க எடுத்துக்கிடுங்க, சொல்லுவாங்க உங்க கருத்தை வைங்க சார். அதாவது ஒண்ணு இன்னைக்கும் கொஞ்சம் எக்கோ மட்டும் அடிக்குது பாத்து. ஒண்ணு இன்னைக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை மக்கள் ஃபர்ஸ்ட் எந்த மருத்துவமனை நோக்கி போறாங்கன்னா அரசு மருத்துவமனைகள் தான். நம்ம காலை பார்க்கலாம், அது கேஎம்சியோ ஸ்டான்லியோ இல்ல எம்எம்சியோ எல்லா மருத்துவமனைகளும் ஓபிக்கு பெரிய கியூ இன்னைக்கும் நிக்குது. இப்போ டெய்லி வந்து அதே மாதிரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லா இடங்கள்லயும் மக்கள் வந்து முதல்ல அணுகக்கூடிய இடங்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. மருத்துவ கட்டமைப்புல மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். அதனால எந்த மாற்ற கருத்தும் இல்லை. நம்ம இன்னைக்கும் தமிழ்நாடு வந்து ரொம்ப சிறப்பான மருத்துவர்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாநிலமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஆனா இந்த மாதிரி இந்த அங்கீகாரம் பிரச்சனை போன வருடம் எழுதுது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். போன வருஷம் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 3 மருத்துவக் கல்லூரிகள்ல அங்கீகாரம் ரத்தாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் இப்ப எல்லாரும் முன் வச்சாங்களோ அதே மாதிரி சில பற்றாக்குறைகள் இருக்கு, அதெல்லாம் சரி செய்யாட்டி அன்னைக்கும் இது பிரச்சனையாச்சு, பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கு பிறகு அந்த சரி செஞ்சு சொல்லிட்டு அந்த மருத்துவமனைக்கான அங்கீகாரம் ரத்தாக்காமல் பார்த்து கொண்டார்கள். அப்போ நம்ம என்னன்னா போன வருஷம் 3 கல்லூரிகள்ல இருந்து இந்த வருடம் 34 கல்லூரிகளுக்கு இது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அப்போ அந்த காரணங்கள் இன்னும் மோசமா இருக்குன்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இல்ல அந்த காரணங்களை 3 கல்லூரிகள் சரி செஞ்சுட்டோம். நீங்க இப்போ 1.5 வருஷம் மேல நம்ம பழி கூட சொல்லலாம், அவங்க வேணும்னே பண்றாங்க அப்படின்னு. ஆனா இதுல வந்து நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த விஷயங்களை நீங்க பூர்த்தி செஞ்சிருக்கீங்களா இல்லையா, ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து இத்தனை பேராசிரியர்கள் இருக்கிறார்களா இல்லையா, நீங்க வந்து காலி பணியிடங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற நேரடியான கேள்விகள் தான். அந்த கேள்விகளுக்கு நாம வந்து பொய்யான பதிலோ இல்ல வந்து பதில் சொல்ல முடியாத நேரத்துலதான் இந்த மாதிரி அங்கீகாரம் ரத்தாகக்கூடிய சூழல் இருக்கு. சரி பண்ணிடுவாங்க, அதுல மாற்றம் இல்லை. நீங்க ஆனா இது ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி நீங்க ஒரு பிரச்சனை வரும், அப்புறம் சரி கட்டுறோம், பிரச்சனை வரும், சரி கட்டுறோம் அப்படிங்கும்போது ஒரு மருத்துவ மாணவர்கள் மத்தியில் இது வந்து இது என்னடா இது ஒவ்வொரு இடமும் இது இதே மாதிரி போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இது உண்டு செய்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை நம்ம நிச்சயமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய விஷயம்தான் ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு இந்த பேராசிரியர்கள் பற்றாக்குறை என்பது நீண்ட காலமாக பேராசிரியர்கள் பற்றாக்குறை, மருத்துவர்கள் பற்றாக்குறை. நீங்க டாக்டர்லாம் வந்து தொடர்ச்சியா போராடிட்டே இருக்கிறாங்க. நீங்க எந்த மருத்துவர்கள், நீங்க கொரோனா காலத்துல நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நீங்க மருத்துவர்கள் தான் வந்து உண்மையிலே கடவுளா இருந்து எல்லாத்தையும் காப்பாத்துறாங்க, செவிலியர்கள் தான் உண்மையிலே காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட மருத்துவர்களுக்கு நிரந்தர பணி, நீங்க செவிலியர்கள் நிரந்தர பணி, இன்னைக்கு வரைக்கும் நம்ம 2 இடங்கள்ல திமுக ஆட்சி அமைந்த பிறகு 2 இடங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒண்ணு, நீங்க வந்து டிஎம்எஸ் வளாகத்துல போராட்டம் நடந்துட்டு டிபே வளாகம், நீங்க வந்து ஆசிரியர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள், மருத்துவர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அது ஈக்குவல் பேக்காக இருக்கலாம், இல்ல வந்து நீங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில போட வேண்டிய டாக்டர்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரியான வேற மருத்துவமனைகளை போட்டீங்களா இருக்கலாம், அவங்களுக்கான ஊதியம். இன்னும் சொல்லப்போனா கலைஞர் வந்து இந்த ஜியோ பாஸ் பண்ணாரு, அதை நீங்க பாஸ் பண்ண சொல்லிதான் கேட்கிறோம் அப்படிங்கிற போராட்டமாக இருக்கலாம். இது எல்லாமே இன்னும் சொல்ல போனா இவங்க வந்து முதலமைச்சரும் அவங்களுடைய பையனும் சேர்ந்து எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அந்த இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு கவலைப்படாதீங்க, எங்களுடைய ஆட்சி அமைந்தோடு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துறோம் அவங்க வாக்குறுதி கொடுத்து
அதை தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் கொண்டு வந்ததா. இது எதுவும் புதுசாலாம் யாருமே கேட்கிறது, புதிதான ஒரு விஷயத்தை வந்து மருத்துவர்கள்லாம் கேட்டு போராடுறாங்களா? இல்லை, இதெல்லாம் இவர்கள் சொன்ன விஷயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும். அப்படிங்க இந்த மருத்துவர்கள் பற்றாக்குறை, இல்ல செவிலியர்கள் பற்றாக்குறை, இல்ல வந்து பேராசிரியர்கள் பற்றாக்குறை எல்லாம் அல்டிமேட்டா யாரை பாதிக்கும்னா கடைசியாக வந்து, ஏன்னா பேராசிரியர்கள் வந்து ஒரு பக்கம் டீச்சிங் ஸ்டாஃபாவும் இருக்காங்க. நீங்க வந்து அவங்களுக்கு ஏன்னா நம்ம பாக்குறோம் பல நேரங்களில் பார்க்கும்போது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க காலையில நேரங்களில் இரவு நேரங்களில் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் இருப்பாங்க. அவங்களை கைட் பண்றதுக்கு நீங்க பேராசிரியர்கள் இல்ல, மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா அல்டிமேட்டா பாதிக்கப்பட போறது வந்து பொதுமக்களாக தான், ஏழை மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏற்கனவே இப்ப டாக்டர் ரவீந்திரநாத் போன்றவர்கள் வந்து இந்த காலையில நம்ம ஓபி இருக்கிற மாதிரி இது சாயந்தரம் ஓபி கொண்டு ரொம்ப நீண்ட வருடங்களாக இந்த பெரிய கோரிக்கை, மிக முக்கியமான கோரிக்கை. இந்த கோரிக்கையெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து செயல்படுத்தி இருக்கணும். இன்னும் நேரத்துக்கு எல்லாம் வந்து உண்மையிலே மருத்துவ கட்டமைப்பு சிறப்பா இருக்கணும். அப்ப அதற்கு நிறைய டாக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அந்த டாக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னா அதுக்கு தரமான பேராசிரியர்கள், தரமான கட்டமைப்புகள் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கே எம்எம்சிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு, ஸ்டான்லிக்கு ஒரு வரலாறு இருக்கு. இப்ப நீங்க பேசுறவங்க எல்லாம் பேசினாங்க, செங்கல்பட்டு கொடுத்து சொன்னார். நீங்க வந்து இன்னைக்கும் ஒரு பர்ன்ஸ் இன்ஜுரினா உடனடியாக கீழ்பாக்கொண்டு, நீங்க எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா கூட காப்பாற்ற முடியாதுங்க, கீழ்பா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொரோனா காலத்துல எல்லாருமே வந்து தேடி ஓடி, அது பணம் இருக்கோ பணம் இல்லையோ எல்லாருமே தேடி ஓடிய மருத்துவமனைகளாக அரசு மருத்துவமனை இருந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. எந்த மருத்துவர் வந்து ரொம்ப திறமையா அதை பாக்குற, அதை வந்து பக்கத்துல இருந்து தொட்டு அணுகக்கூடிய இடத்துல இருக்காரு. அங்க நாங்க அரசு மருத்துவமனை கூட்டம் கூட்டமாக நீங்க அரசு பழைய இதெல்லாம் உருவாக்குனாங்க, கல்லூரிகள்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸா மாத்துறாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அப்ப அவ்வளவு தேவையான ஒரு கட்டமைப்பு வந்து நம்ம சரியாக கொண்டு செல்கிறோமா அப்படி கேட்டா இல்ல அப்படிங்கறத பார்வையாக இருக்கின்றது. அதனாலதான் இவங்க தொடர்ச்சியாக மருத்துவர்களும் செவிலியர்களும் போராட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் தான் பார்க்கிறேன். சரி, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல ஜெகதீஸ்வரன் சொன்ன பாயிண்ட்ல, இந்த கோவிட் காலகட்டத்தில் வந்து இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தது அப்புறம் நாங்கள் சிறப்பாக கோவிட்ல செயல்பட்டுட்டோம், டெம்பரரியாக ஒரு சில நர்சஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இம்மீடியட்டாக ஃபீல்டில் இறக்கி அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த கோவிட்களில் இவங்களை நம்பி, இவங்க சொன்ன வாக்குறுதியை நம்பி வந்த செவிலியர்கள் எல்லாம். சார் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 30% லாஸ்ட்டாக எனக்கு கிடைச்ச தகவல் ஒட்டுமொத்தமாக இல்லை. இப்போ அரசாங்கத்தில் என்ன கேள்வி கேட்கணும், ஆட்சி முடிய போகிறது, பல விஷயங்களில் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த, இது அரசியல் கேள்வியாக இருந்தாலும் மக்கள் புரிந்துல வேண்டும். ஜெகதீஸ்வரன் என்ன சொன்னார், மக்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒரு மேனிஃபெஸ்டோ, அதை நீங்கள் ஸ்கிப் ஆகுறீங்க. பல விஷயங்கள் நான் ஒரு மருத்துவராக கேட்குறேன். இப்போ இப்படிப்பட்ட அடிப்படையில் ஒரு வாழ்வாதார பிரச்சனை, ஒரு பீரியாடிஷன் இல்லைன்னு சொன்னா, ஒரு ஹார்ட் சர்ஜரி இல்லைன்னு சொன்னா, ஒரு ஜென்ரல் மெடிசன் இல்லைன்னா, ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய ஆள் இல்லைன்னா என்ன நடக்கும்? மயக்கு வேலி இல்லைங்கிறாங்க, என்ன நடக்கும்? இப்போ அரசாங்கம் பணத்தை காட்டி ஓல்டு பென்ஷன் இல்லை, கான்ட்ராக்ட் லேபரை போட்டு, கான்ட்ராக்ட் நர்ஸை போட்டு, கான்ட்ராக்ட் டாக்டரை போட்டால் என்ன தரம் இருக்குது சார்? ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்களையோ மருத்துவ பணியாளர் நியமிப்பது கூடாது. அதை ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களும் நிரந்தரப்படுத்தணும். இது ஏற்கனவே மாண்பு அமைச்சர் வந்து பல முறை பதவியேற்ற பிறகு சொன்னது தான், இதுவரை செய்யவில்லை. அதேபோல் திமுக தேர்தல் அறிக்கையிலும் கூட ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செவிலியர்களை ஒரு 8000 பேர். ஒரு நிமிஷம், ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க மாட்டேன்னு சொன்னாங்களா திமுக வாக்குறுதி? கலைஞர் பேரிலே ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்கள் நியமிக்க மாட்டேன்னு கலைஞரே சொல்லியிருக்காரு. ஜெகதீஸ்வரன் சார் என்ன சொல்றீங்க? இல்ல அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஒர்க் வேலை செய்யறவங்க பணி நிரந்தரம் செய்வோம்னு ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க. அதை சொல்றேன். அதுக்காக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் மருத்துவர்கள் பணி நிரந்தரப்படுத்தணும் திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கு. சரி. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஏறத்தாழ 8000 செவிலியர்கள் எம்ஆர்பி தேர்வு எழுதி ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்கள் இதுவரையும் பணி நிரந்தரம் பண்ணல. அவங்க வெறும் 18,000 தான் ஊதியம் வாங்கிட்டு இருக்காங்க. அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா பாலிசி மாற்றம் வேணும், இந்த அரசு உறுதி காட்ட வேண்டும், சில நிர்பந்தங்களை அடிபணியே கூடாது. அப்போ வந்து 20 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு நிலைமை இல்லை. இப்போ வந்து பேராசிரியர் பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அரசுடைய கொள்கையில் மாற்றத்தை அது வந்து கோருது, நிர்பந்தப்படுத்துது. ஏன்னா இங்கே வந்து மருத்துவர் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, போதிய எம்எஸ்எம்டி படித்து மருத்துவர் இல்லாமல் இருந்தாங்க நம்ம அந்த காரணங்களை சொல்லலாம், மருத்துவர் பற்றாக்குறை சொல்லலாம். அப்படி கிடையாது. இங்கே ஏராளமான மருத்துவர்கள் இருக்குது, ஏராளமான தனியார் மருத்துவர்கள் இருக்குது, எம்டிஎம்எஸ் படிச்சுட்டு வர்றாங்க, எம்சிஎஸ் டிஎம்எஸ் இப்போ டிஎம் போன்ற உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வர்றாங்க. அப்போ அவர்களும் முறையாக நீங்கள் வந்து பணி நியமனம் செய்தால் இந்த பேராசிரியர் பற்றாக்குறை பேச்சே இடமில்லை. அது பிறகு பயோமெட்ரிக் பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆமாம், பயோமெட்ரிக் பிரச்சனை வந்து என்னன்னாக்கா மருத்துவர்கள் பயோமெட்ரிக் கூடாது என்பது தான். என்எம்சி இந்த மாதிரி நிர்பந்தப்படுது. ஏன்னா மற்ற பணி மாதிரி இல்லை. இப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து ஃபோரன்சிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாருன்னா அவர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போவார், குற்றவியல் நடைமுறை, குற்றவியல் அந்த சட்ட மருத்துவ டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு. அவர் வந்து மருத்துவமனைக்கு வருவாங்க, அங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க, அன்றைக்கே நீதிமன்றத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ எங்கே போய்
என்ட்ரல் அதாவது மருத்துவமனையில் உள்ள நுழையிறப்ப பயோமெட்ரிக் வைக்க முடியுது. ஆனால் வெளியில் போகிறப்ப இப்படி வைப்பீங்க நீங்கள்? இந்த மாதிரி பல மருத்துவத்துறை பல டிபார்ட்மெண்ட் அந்த பிரச்சனை இருக்கு. சரி, அதை ரெகுலேட் பண்ண வேண்டியது who will take responsibility? அது அரசு தான் குரல் கொடுக்கணும். அது தாங்க அரசு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நீங்க நினைச்சீங்க டிஎம் படிச்சவங்க, எம்டி படிச்சவங்க, எஃப்ஆர்சி படிச்சவங்க, எம்எஸ் முடிச்சுட்டு முதுநிலை முடித்த இளம் டாக்டர்கள் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு கான்ட்ராக்ட்ல சம்பளம் கொடுத்தா எப்படி? அவங்களுக்கு உளவியல் ரீதியா என்ன ஒரு அங்கீகாரம் சமூகத்தில் இருக்கும்? கான்ட்ராக்ட் மட்டும் இல்லை சார், கான்ட்ராக்ட்ல போடவே கூடாது. அவங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்க முடியும். கொடுக்கலையே, ஏன் கொடுக்க முடியும்? கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னாக்கா அவங்க வந்து ஊதியத்தை மிச்சப்படுத்தணும்னு பாக்குறாங்க. அதுதான் சொல்றேன். அப்ப இது தவறான போக்கு. இது அப்ப வந்து என்னன்னாக்க அரசு வேலைவாய்ப்பை வந்து அதிகமாக உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்கணும். வேலைவாய்ப்பு இருக்குது, புதிய பணிகளை உருவாக்கலாம். அதெல்லாம் செய்யாத வந்து பிரச்சனை உருவாக்குது. அதுக்கடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் சொல்கிறேன், இந்த பாண்டை ஒழிக்கணும். அதுக்கடுத்து வந்து முதுநிலை மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு கீழே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 3 மாதம் நீங்கள் போய் கட்டாயம் வேலை செய்யணும்னு செய்கிறாங்க. 3 மாதம் கிராமப்புறங்களில். ஆமாம், கிராமப்புறம்னு இல்லை, மாவட்ட மருத்துவமனையிலேருந்து பண்ணுறாங்க. சில இடங்களில் வந்து தனியார் மருத்துவமனையிலும் அரசு மருத்துவமனையிலும் போகிறாங்க. அப்போ வந்து இது வந்து புதிய இளம் டாக்டர் வேலை வாய்ப்பு பறிக்குது. நான் என்ன கேட்குறேன், மாவட்டந்தோறும் மருத்துவமனையில் உருவாக்குறீங்க, நிறைய மருத்துவமனையில் உருவாக்குறீங்க, ஏராளமான மருத்துவ இடங்களை உருவாக்குறீங்க. இதெல்லாம் வந்து உருவாக்கிட்டு தனியார் மருத்துவமனையில் குறைந்த ஊதியத்தில் மருத்துவத்தில் பணி செய்வதற்காக நீங்கள் உருவாக்குறீங்களா கேள்வி. அப்போ வந்து மருத்துவம் உருவாக்குவது மட்டும் பெருசு இல்லை, அந்த மருத்துவர்களுக்கு நியாயமான உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்க வேண்டும், நிரந்தர அடிப்படையில் போட வேண்டும். அப்போ அதுக்கேற்ப அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். ஆனால் அந்த அரசு என்ன செய்யுது, அது நேர்மாறாக ஏராளமான மருத்துவர்களை உருவாக்கிவிட்டு அவரெல்லாம் வந்து மிக குறைந்த ஊதியத்தில் தனியார் மருத்துவமனையில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குறார்கள். இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது. அதை வந்து சுட்டிக்காட்ட விரும்பினோம். எனவே மருத்துவ இடங்களை அதிகமாக உருவாக்குவது மட்டும் சமூக நீதி அல்ல. 69% இடஒதுக்கீடு கொடுப்பது மட்டும் சமூக நீதி அல்ல. அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பது மட்டும் சமூக நீதி அல்ல. படித்து முடித்தவர்களுக்கு உரிய ஊதியத்தோடு அவருடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தோடு நிரந்தர அடிப்பில் பணி நியமனம் வழங்குவதும் சமூக நீதி. அதை இந்த அரசு செய்ய மறுக்கிறது. அது வந்து கடுமையான கொந்தளிப்பை உருவாக்குகிறது. இளம் மருத்துவத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறது. அந்த கோபம் வெளிப்படுகிறது. அதெல்லாம் அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளவில்லை என்பது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. அதுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னாக்க நான் திரும்ப சொல்கிறேன், அண்மையில் நடந்த கவுன்சிலில் வந்து ஜூனியர்ஸை பிடிச்சி டிஎம்இசையில் போட்டிருக்காங்க, அதான் அரசு சாரா மருத்துவரில். அதே சில சீனியர்ஸை பிடிச்சி கிராமப்புறங்களில் போட்டிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய மோசடி, இது மிகப்பெரிய முறைகேடு. அதை திருத்தங்கன்னு சொன்னால் திருத்த மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து நியாயப்படுத்துகிறாங்க. இது வந்து ஏற்படவே அல்ல. அப்போ வந்து ஒரு நியாயம் வேணுமா இல்லையா? நீங்கள் வந்து பிஜியில் வந்து நீட் மதிப்பெண் போகிறாங்க. அப்போ நீட் மதிப்பெண் வந்து நீங்கள் போஸ்டிங் போடுங்க. அது அப்புறம் அது பதிலாக இதுக்கு வந்து நீங்கள் பர்த்து அடிப்படையில் போடுறீங்க, பிறந்த நாள் அடிப்படையில் எப்படி போடுறீங்க, வயசு அடிப்படையில் எப்படி போடுறீங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. திரு ஜெகதீஸ்வரன், இந்த குழப்பத்திற்கு நாம் நிறைய பேசிட்டோம். நோட்டிஃபிகேஷன் 50% வேகன்சி, 19 டிபார்ட்மெண்ட்டில் 8 டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் ஆள் இருக்குது, இதெல்லாம் நிறைய பேசிட்டோம். இப்பொழுது அரசு என்ன செய்யணும்? அப்ப போன வருடம் வந்து இந்த மாதிரியான குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்ட பொழுது என்ன செய்தார்களோ அதுதான். நீங்க வந்து அது என்எம்சி வந்து சில ரூல்ஸ் வச்சிருக்காங்கன்னா அந்த ரூல்ஸுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க போறோம், இல்ல அந்த வேகன்சியை ஃபில் பண்றதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அந்த குறைபாடுகளை எப்படி சரி செய்ய போறோம் அப்படிங்கறதான் பதிலாக இருக்கும். இன்னொன்று, இது வந்து ஒவ்வொரு வருடமும் இது ஒரு பிரச்சனையாக மாறக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் அங்கீகாரம் கொடுப்பதற்கு அவங்க ஒரு சில ப்ராசஸ் வச்சிருக்காங்கன்னா நான் ஒவ்வொரு வருஷமும் செக் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் நான் இது ஒரு அரசியல் பிரச்சனையா மாத்துவேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது அரசியல் பிரச்சனையாக இருந்தால் அதற்கு ஏற்ற வழிகளை தேட வேண்டும். ஆனால் இதுல சொல்லிருக்கிற விஷயங்கள் வந்து இந்த பற்றாக்குறை வந்து ரொம்ப தேவையான விஷயம் தான். பேராசிரியர் பற்றாக்குறை என்பது நிச்சயமாக மாணவர்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். இல்ல வேற ஃபெசிலிட்டிஸ் நீங்க குறைபாடுகள் இருக்கிறது, அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் தான் இருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் தான் பண்ணாங்க. ஸ்டான்லி ஒருவேளை அங்கீகாரம் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்க நேரத்தில் அந்த விஷயங்களை செஞ்சாங்க. அதே மாதிரி இன்னும் 2 கல்லூரிகள்ல இதே மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி தனியார் கல்லூரிகளும் இந்த பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி செய்வதற்கான வேலைகளை அதாவது இது என்னன்னா பல நேரங்கள்ல அது மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கலாம், இல்ல வந்து அரசாங்கமாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து வேற திசை திருப்புறதுக்கான வேலைகளை தான் பார்க்கிறாங்களே தவிர அதை சுட்டிக்காட்டுற பிரச்சனைகளை சரி செய்வோம் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டுங்கிறது மருந்து பற்றாக்குறை ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது பல நேரங்களில் சொல்லிருக்காங்க. நீங்க குறிப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கீழ்பாக்கா இருக்கலாம், ஸ்டான்லியா இருக்கலாம், இல்ல வந்து சொல்ல போனா மாவட்ட மருத்துவமனைகளா இருக்கலாம், அங்கெல்லாம் மருந்து பற்றாக்குறைகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை மாறிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் அமைச்சர் பேசும்போது என்ன சொல்றாரு, இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படிங்கறதான் அவர் சொல்றாரே தவிர ஆமா மருந்து பற்றாக்குறை இருக்கு, அதை வந்து ஒண்ணு சப்ளைல பிரச்சனை இருக்கு, இல்ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அதை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்யும் வேலைகளை பார்க்க வேண்டும். நீங்க ஒவ்வொரு முறையும் இல்ல பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து அக்னாலேஜ் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண முடியாது. அதுதான் நிதர்சனமான விஷயம். அதே மாதிரி நீங்க
சட்டமன்றத்திலும் இந்த பிரச்சனை எழுப்பப்படுகிறது, கேள்வி கேட்கிறாங்க. நீங்க வந்து பற்றாக்குறை இருக்கிறது, இந்த பற்றாக்குறை எல்லாம் நீங்க வந்து எப்ப இதெல்லாம் போடுவீங்க, நீங்க செவிலியர்களுக்கான பணி நிரந்தரம் எப்பொழுது செய்வீங்க, மருத்துவர்களுக்கான பணி நிரந்தரம் எப்ப செய்வீங்கன்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்களே தவிர, இது இந்த காலகட்டத்திற்குள் இதெல்லாம் செய்வோம், நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், அந்த வாக்குறுதியை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம்ங்கிற பதில் அது தமிழக அரசாங்கத்திட்ட வந்து வரல. நீங்க வந்து கேள்வி நேரத்தில் எழுப்பப்படும் பொழுதோ இல்ல கேள்விகளா கேட்கப்படும் பொழுது அந்த நேரத்திலும் வராமல் இருக்கிறது. அப்ப நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, அந்த வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றுங்க அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு அவங்க செல்ல வேண்டும். நீட்டு கொண்டு வர்றதுனால மாணவர்கள் படிக்க முடியாமல் போயிடும்ன்றது அரசியல்வாதிகளும் ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஏன்னா நீட் என்பது ஒரு தேர்வு முறை சார். தேர்வு நடத்தும் போது அதில் முறைகேடுகள் இருக்கலாம், ஆனால் அதை வச்சுக்கிட்டு தேர்வே கூடாதுன்னு சொல்கிற புத்திசாலித்தனம் எங்கன்னு தெரியல. அது ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது நான் இந்த தேசிய மருத்துவ ஆணையத்தின் உத்தரவு, அதாவது வழிகாட்டுதலை நெறியை, இது நான் இப்போ கிடைத்த புள்ளி விவரத்தை சொல்கிறேன். நாடு முழுவதும் 300 கல்லூரிகளுக்கு இந்த மாதிரி ரிசீவ்டு நோட்டீஸ், போத் பிரைவேட், எய்டட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. குஜராத் உள்பட, குஜராத்தில் பிஜேபி ஆட்சி, நான் அரசியல் இல்லை என்பதுக்கு விளக்குவதற்காக சொல்கிறேன். ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் எல்லா காலேஜ்லையும் இருக்குன்றது அது ஒரு பக்கம். இதில் என்னன்னா, இப்போ நிச்சயமாக என்எம்சி காரணமாக உத்தரவுக்காக இது காலேஜெல்லாம் மூடுவாங்கன்னு நான் சொல்ல வரல. அப்படி இருந்தால் பாதிக்கப்படுவது யார்? மாணவர்கள் சேர்க்கை குறைக்கும். இல்ல, அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை வரும் என்பதே நமக்கு நல்ல முறை இல்ல. அதாவது நான் மாணவர்கள் பாதிக்கப்படுவோம். ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டடி MBBS will become less. ஆக நீட்டு தான் காரணம் சொன்னேன். பல்வேறு காரணிகள் இருக்கின்றன மாணவர்கள் கல்வி பயிலாமல் போவதற்கு. சரி, யாரெல்லாம் படிப்பாங்க? எவங்கிட்ட பணம் இருக்கா அவன்லாம் யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இல்லையா, கோடிக்கணக்கில் 15% கீழே இருக்கிறவன்லாம் நீட்டு சீட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறான். நம்ம பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிடுது. அரசாங்கம் அதை பத்தி திமுக அரசு பேசுது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான டாக்டர்கள் இல்லைங்கிற இல்லை. என்ன காரணம்னா, இப்போ என்னன்னா, பணம் இருந்ததுன்னு வச்சுக்கலேன், மூட்டையாக கொண்டாந்தான்னா கணக்கில் வராமல் 1 கோடி கொடுத்துட்டு காலேஜில் MBBS சீட்டு வாங்கிட்டு போயிடுவான். அவன் நாளைக்கு என்ன பண்ணுவான்? இன்வெஸ்ட் பண்ண 1 கோடி எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவான்? அங்கே சொல்ல முடியாது. நம்ம என்ன சமூக நீதி பற்றி பேசுகிறோம், சமூக விழிப்போடு பற்றி பேசுகிறோம். ஒன்று. ரெண்டாவது, கல்லூரியினுடைய மருத்துவக் கல்லூரி படிப்பு நமக்கு இந்த ஹெல்த்து கொடுக்கறது டாக்டரு, அந்த டாக்டர் உருவாக்குறது அந்த வாத்தியாருங்க. அவங்களுடைய சம்பளம் பார்த்திங்கன்னா 50,000 மினிமம் அதிகபட்சம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு UGC. பேராசிரியர்கள் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு, கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்கு. நானும் கெஸ்ட் லெக்சராக ஒரு ஆண்டு இருந்தேன் சென்னை பல்கலைக்கழகத்தில் இதழியல் துறைக்கு. அதுவே விஷயம். கெஸ்ட் லெக்சருக்கு 50,000 அதிகபட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு UGC. இவங்க தர்றது திரும்ப 30,000. எனக்கு கிடைச்ச தகவல்களில் முதல்ல 15,000 கொடுத்தாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு. அப்புறம் கேட்டதுனால 20,000 கொடுத்தாங்க. கோர்ட்டு தலையிட்ட பிறகு 30,000 கொடுக்குறாங்க. அதுவும் UGC சொன்ன அந்த இதுக்கு வரல. சரி, அப்புறம் நிரந்தர பணி எவ்வளோ இருக்கோ அதில் 20% கெஸ்ட் லெக்சராக இருக்கலாம், கௌரவ விரிவுரையாளர்களாக இருக்கலாம். ஆனால் இப்போது கிட்டத்தட்ட 100%. ஐ திங்க் டாக்டர் வில் நாட் டினைடு. இப்போ புதுசாக தொடங்கியிருக்க 11 மருத்துவக் கல்லூரிகளிலுமே அத்தனை பேருமே கௌரவ விரிவுரையாளர் அவுட் சோர்ஸ். அவங்க எதுவுமே இல்லை. அதனால தான் சார் சுருக்கமாக நிறைய கருத்து. அதாவது சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சுருக்கமாக சொல்லணும்னா இது சுருக்கவே முடியாது. இல்லை, ஏன்னா 5 லட்சம் டெலிவரி ஆகுது தமிழகத்தில் வருஷத்துக்கு. இந்த 5 லட்சம் டெலிவரி இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து என்ன நிலவரம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜனவரி 2025 பிரகாரம் 280 வேக்கன்சி கைனகாலஜி அண்ட் டிபார்ட்மெண்ட்டு சேர்த்து எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 50 வேக்கன்சி பேத்தாலஜி அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 250 வேக்கன்சி இந்த கைனகாலஜி ஆப்ஸ்டிஷியன் இதுக்கு மட்டுமே வந்து இருக்குது. அதில் வந்து இவங்க கவுன்சிலிங் பண்ணி இப்போ ரீசெண்டாக அதை கண்டக்ட் பண்ணியிருக்கதாகவும் 150 பீடியாட்ரிக்கில் வந்து பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியல, அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா 20 பணியிடங்கள் இருக்குது கைனகாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்பிட்டலில். ஆனால் வந்து 3 டாக்டர்கள் தான் இருக்காங்க. அந்த 3 டாக்டர்களுமே விடுப்பில் போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த கொடுமை 5 லட்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டு
அதாவது அந்த மரண விகிதம், மரண விகிதம், சின்ன குழந்தைகள், சின்ன இந்த மாதிரியான இது எல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அலார்மிங்கா இருக்கு. ஒரு அதாவது சாதாரணமா இந்த டேட்டாவே படிக்க கூடாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு என்னோட மனநிலை வந்து, ஏன்னா படிச்சீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டாக்டரோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை வந்து பிரசவிக்கும் போது அது இறந்து போச்சு, இல்ல குறை பிரசவம் ஆயிடுச்சு, இல்ல வந்து குளறுபடியா பிறந்திருக்கு அப்படின்ற போது அந்த டாக்டரோட மனநிலைக்கு இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்க கிளினிக்கல் ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிக்க முடியாத ஒரு கட்டத்துக்கு டாக்டர்ஸ்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால டாக்டர்கள் வந்து இந்த இதுவே வேண்டாம், வேலையே வேண்டாம் நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் பேயும் கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடியது 56,000 ரூபாய். ஒரு 20 வருஷம் சர்வீஸ் உள்ள 56,000 ரூபாயில ஆரம்பிச்சு 1,23,000 ரூபாய் கொடுக்குறாங்க 20 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம். இல்ல ஒரே நிமிஷம் முடிச்சுக்கிறேன், ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் முடிச்சுக்கிறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹைகோர்ட்ல வந்து ஜஸ்டிஸ் கருணாகரன் கேள்வி எழுப்புறாரு, குமாஸ்தாவுக்கு 56,000 கொடுக்குறோம், ஒரு உயிரை காப்பாற்றுற டாக்டர், ஒரு உயிரை வந்து மேம்படுத்தக்கூடிய டாக்டர்களுக்கு நீங்க 56,000 கொடுத்துதான் என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா என்ன அவலம்? அப்படி வந்து 40,000 வேரியேஷன் இருக்கு அப்படின்றதான் சொல்றாங்க. மனசாட்சியோடு சமூக நீதியா சார் இது? இது என்ன சமூக நீதி? வெளிப்படைத்தன்மை வேணும். ஒவ்வொரு ஆண்டும் கவுன்சிலிங் வந்து முறையாக நடத்தணும். இப்போ வந்து மற்ற மாநிலங்கள்லாம் வந்து டாக்டர்ஸுக்கான ப்ரொமோஷன் கவுன்சில் மற்றும் நடத்துகிறப்ப காலி பணிகளை வந்து 2 நாளைக்கு முன்னாலே வெளியிடுறாங்க. ஆனால் இங்கே வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னால் வெளியிட்டு கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. இது எப்படி வெளிப்படைத்தன்மையாக இருக்கும்? அப்போ கவுன்சிலிங் போய் உள்ளே உட்கார்ந்த பிறகு காட்டுகின்ற பொழுது அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. அப்போ இது வந்து ப்ரொமோஷன் கவுன்சிலிங் பாதிக்குது, டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் பாதிக்கப்படுது. அதே பிறகு ஜூனியர்ஸ் வந்து ப்ரொமோஷன் பெறுறாங்க, சீனியர்ஸ் வந்து பெற முடியல. இப்போ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாதிப்பாக அன்றைய காலத்தில் உருவாக்கி பாகிஸ்தானும் சரணபெருமாளும் அழகா சொன்னாங்க, 50,000 கொடுத்து என்ன கணக்குன்னு. இல்லை, அது ஊதிய பிரச்சனை பற்றி சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து GO 354 வந்து முறையாக வந்து நடைமுறைப்படுத்தணும். அதே போல் வந்து பே பேண்ட் 4 வந்து 12வது வருஷத்தில், அதாவது பணியில் சேர்ந்த 12ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்த நீண்டகால கோரிக்கை. அதை வலியுறுத்தி தான் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சாகுபடி உண்ணாவிரத போராட்டம் டாக்டர்ஸ் நடத்தினாங்க. அப்பொழுது வந்து வாக்குறுதி வழங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நான் திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி. ஒரே ஒரு கேள்விக்கு ஒரே பதில் தான். படிப்பதற்கு சமூக நீதி வேணும் என்று சொல்லுகிற அரசு படித்து முடித்துவிட்டு அமர்பவர்களுக்கு பூவா கொடுப்பதை மறுக்கிறது, உணவு கொடுப்பதை மறுக்கிறது, கையேது நிற்கிற நிலை. எந்த அடிப்படையில் இது சமூக நீதினு கேட்குறேன். சமூக நீதிக்கு எதிரானது. அதனால தான் படித்தவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பை கொடுக்கணும், அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை வழங்கணும், அவங்க வந்து ஒரு டிகினிஃபைட் லைஃப்பை வந்து வாழணும், அதுக்கேற்ப அவங்களை வாழ வைக்கணும். அதை தமிழக அரசு செய்யவில்லை என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது, வருத்தமளிக்கிறது. நேர்களே, படிப்பதற்கு நீட் என்று போராட்டம் செய்கிற தமிழ்நாடு அரசு ஏழைகள், அபலைகள், இல்லாதவர்கள், வலியவர்களுக்காக திராவிட இயக்க சிந்தனை கொண்டிருப்பதாக திராவிட மாடல் என்று சொல்கிற இந்த அரசு படிப்பதற்கு கடன் உடன் எல்லாம் வாங்கி நாங்கள் படிச்சிட்டோம், ஆனால் வேலைக்கு வந்தால் வேலை இல்லை. இதுதான் இந்த அரசினுடைய சமூக நீதியா? மனசாட்சியோடு காற்றொலியில் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கண்டென்ட்டை உங்கள்கிட்ட பறக்கி விடுறோம். நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். படிப்பதற்கு இடம் கொடுத்தோம், அதற்காக போராட்டத்தை அறிவித்தோம், அதற்காக வாக்குறுதியை திமுக கொடுத்தது, படித்து முடித்து விட்டோம். உணவு கொடுங்கள், வேலை கொடுங்கள் என்றால் வேலை இல்லை. இதுதான் சமூக நீதியா? இந்நிகழ்ச்சியில் எங்களோடு பேசிய திரு பாக்கி அவர்கள், சரணபெருமாள், டாக்டர் ரவீந்திரநாத் மற்றும் ஜெகதீஸ்வரன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான்.